எனையழித்திப்போ எனைக்களவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா அப்படின்னு. மனசு எப்பயுமே என்ன பண்ணும்? ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லை ஃபியூச்சருக்கு போகும். பாஸ்டில் என்னென்னலாம் நடந்திருக்கோ அதை திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கும். இன்னொன்று என்ன பண்ண, ஃபியூச்சர்லேயே உட்காந்துருக்கும். எப்போ மனம் ஒன்று இருக்குன்னோ அது டைமுக்கு உட்பட்டு இருக்கும். டைமுக்குள்ளர எது இருக்கோ அதுக்கு தான் மனசுன்னு பேர். டைம் இல்லாத இடத்துல மனசு இருக்காது. அருணாச்சலா இருக்கிறதுலையே நான் உன்னதான் ஒரு வீரம் மிக்கவன், தீரம் மிக்கவன், வீரியம் மிக்கவன் நினச்சின்னு இருக்கேன். இந்த உலகத்தில் யாரையுமே நான் அப்படி பார்க்கல. என்னுடைய குருநாதர்கள்லாம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறம் நீ கலவா விடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா அப்படிங்கிறார். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நாம் தொடர்ந்து பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகள் அருளிய அக்ஷரமண மாலை பாடல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இதற்கு முன்பு ஊர் சுற்றுலம் விடாது உனை கண்டு அடங்கிட உன் அழகை காட்டு அருணாச்சலா அப்படிங்கிற பாடலை பார்த்தோம். இதற்கு அடுத்த பாடலாக எனையழித்திப்போ எனைக்களவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா அப்படிங்கிற. பொதுவாகவே அக்ஷரமண மாலை என்பது பாட்டினுடைய அமைப்பு நாயகா நாயகி பாவம். தன்னை நாயகியாகவும், அதாவது ஜீவாத்மா என்று அழைக்கக்கூடிய தன்னை நாயகியாகவும், பரமாத்மா என்று சொல்லக்கூடிய அருணாச்சலத்தை நாயகனாகவும் வைத்து பாடல். இந்த மரபானது மாணிக்கவாசகர் பாடியிருக்கிறார். அதே போல பராங்குச நாயகி என்று தன்னை சொல்லிக்கொண்டு நம்மாழ்வார் பாடியிருக்கிறார். அதே மாதிரி ரமண பகவானும் தன்னை நாயகியாகவும் இறைவனை நாயகனாகவும், ராதை எப்படி கிருஷ்ணனை சொன்னாலோ எப்படி மீரா தன்னை நாயகியாகவும் கிருஷ்ணனை அடையும் என்று நாம் பார்க்கிறோமோ, இதற்கு ஆங்கிலத்தில் பிரைடல் மிஸ்டிசம் என்று சொல்வார்கள். இந்த இடத்தில்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது. என்ன என்பது, போன பாட்டு இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம பார்த்துட்டே வரும்பொழுது அந்த சத்தியம் என்கிற அந்த விளக்க முடியாத அந்த அருணாச்சலம் என்பது நாம் பிரிந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். எப்படி பிரிந்தோம், ஏன் பிரிஞ்சோம்? ஒரு இடத்துல ஜே கிருஷ்ணமூர்த்தி டேவிட் போம் அப்படிங்கிறவர்கிட்ட பேசும்பொழுது ஒரு லாஜிக்கலான ஒரு பாயிண்ட் சொல்றார். வி டுக் ராங் டேர்ன் அப்படிங்கிறார். எதுவோ ஒரு இடத்துல ஒரு ராங் டேர்ன், காரணம் இல்லை. எப்போ நம்ம பிரிஞ்சோம் என்னன்னு தெரியல. அது பிரிஞ்சு வந்த ஜீவன் இப்படி உட்காந்துருக்கு. இப்போ குரு என்ன பண்றாருன்னு, நீ பிரிஞ்சிருக்கேன்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, ரெண்டாவது நீ சேரணும்னு அப்படின்னு சொல்றாங்க, அதற்கு பிற்பாடு நீ அதுவும் ஒண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஒரு சம்பிரதாயத்தை பார்க்கணும். நம்மளுடைய சம்பிரதாயத்துல துவைதம் சிஷ்டாத்வைதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. துவைதம் என்பது வெறும் தத்துவம் மட்டும் கிடையாது, ஒரு ஜீவனுடைய நிலையை எளிமையாக சொல்ல வந்த ஒரு விஷயம். அது அந்த இடத்துல அப்படியே குருமார்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா முதல்ல நீங்க எங்க இருக்கீங்கன்றதை காட்டிடுவாங்க. அவங்களுக்கு தெரியாதா அத்வைதம்னு ஒன்று இருக்கு, விசிஷ்டாத்வைதம்னு ஒன்று இருக்கு, இந்த ஜீவனுடைய நிலை இது அப்படிலாம் தெரியாதா? ஆனாலும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த நிலையிலிருந்து இறங்கி உங்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்க. அப்போ ஜீவன் தனித்தனியா இருக்கு, அது நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. அதுக்கு அடுத்து அதை நோக்கி நம்ம போய் சேரணும் அப்படிங்கிறது ஒரு இடம் இருக்கு. அதுக்குள்ளர போய் நம்ம ஒடுங்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, விசிஷ்டாத்வைதம். அதுக்கப்புறம் இது ரெண்டும் வெவ்வேறுன்னு நினைச்சிட்டு இருந்தது, இது ரெண்டும் வெவ்வேறுல அதுதான்ப்பா நீ அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அத்வைதம்ங்கிற நிலை. இது மூன்று நிலைகளாக தான் நம்ம எடுத்துக்கணும். வேறு மாறுபட்ட கருத்து இதுல கிடையாது. அப்போ இப்படி பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ஜீவனானவன் முதல்ல, இந்த இடத்துல பகவான் கேட்கிறாரு, இந்த ஜீவன் முதல்ல நான் அகம் என்று தன்னைத்தானே பிரித்து வைத்து கொண்டு சிறிய நானாக இவன் வச்சிருக்கான். இந்த நான், இந்த எனை அழித்து போ அப்படிங்கிறார். இப்போ எனை நீ அழிக்கணும். ஏன் இதை பகவான் இந்த இடத்துல நமக்கு காட்டுறார் அப்படின்னா, இந்த எனை அப்படிங்கிறது ஒரு எல்லைக்குட்பட்டது, வெரி லிமிட்டட். இது வெறும் தாட்ஸு, மைண்டு, அகங்காரத்தினால அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு போலியான நான். இது நம்ம சும்மா இந்த உலகத்துக்குள்ள தூக்கி போடுது. இது வேண்டாம். அப்ப என்ன எனை அழித்து போ, இதை கண்டிப்பா நீங்கள் என்ன பண்ண, டெஸ்ட்ராய் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறார்.
இந்த நான் என்கிற அகங்காரமும் அது சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய இந்த எண்ணங்களும் இதை எல்லாத்தையும் அழிக்கணும் இப்போ. அப்ப இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, இந்த மனதை இந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி இந்த மனதையே என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு பெண்ணாக உருவப்படுத்திட்டார். இதுல தான் நம்ம மிகப்பெரிய விஷயம் பண்ணோம். ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை என்னை அழித்து போ அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா, என்னை அழிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, என்னை அழிக்கிறது மட்டுமே, என்னை நீ களவாட வேண்டும். என்னை களவாவிடில் உள்ளம் கவர் கள்வன் அப்படின்னு சொல்றா இல்லையா? என்னை நீ கவர்ந்துடு. எதை கவர்ணுன்னா, மனசை கவர்ந்துடணும். எந்த மனசு பிரிஞ்சு இருக்கோ, எந்த மனசு வந்து நீ வேறு நான் வேறு என்று காட்டுக்குதோ, எந்த மனசு பேதத்தை காட்டுகிறதோ, எந்த மனசு ஃப்ராக்மெண்டடா இருக்கோ, அதையெல்லாம் கவரணும். இந்த கவர்ந்து செல்லுதல் அப்படிங்கிறது தான் ஒன்று முக்கியம் இந்த இடத்துல. இந்த கவரணும். அதனாலதான் ஈஸ்வரன் உள்ளம் கவர் கள்வன் அப்படின்னு பாடினார் அவர் அந்த இடத்துல. அப்ப என்ன பண்றாருன்னா, என்னை அழித்திப்போ, இப்பவே அழிச்சிடு அப்படிங்கிறார் பகவான். இந்த இடத்துல ஒரு இன்சிஸ்ட் பண்றாரு பாருங்க. முக்கியமான விஷயம் என்னென்ன, ஃபியூச்சர்லாம் கிடையாது. மனசு எப்பயுமே என்ன பண்ணும், ஒன்று பாஸ்ட்ல இருக்கும், இல்லை ஃபியூச்சருக்கு போகும். பாஸ்ட்ல என்னென்னலாம் நடந்திருக்கோ அதை திங்க் பண்ணிட்டே உட்காந்துருக்கும். இன்னொன்று என்ன பண்ணா, ஃபியூச்சர்லயே உட்காந்துருக்கும். எப்போ மனம் ஒன்று இருக்குன்னோ அது டைமுக்கு உட்பட்டு இருக்கும். டைமுக்குள்ளே எது இருக்கோ அதுக்கு தான் மனசுன்னு பேர். டைம் இல்லாத இடத்துல மனசு இருக்காது. ஒரு சின்ன உதாரணம், எந்த இடத்துல நம்ம டைம் இல்லாமல் இருக்கோங்கிறது நம்ம தினசரி வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கலாம். தூங்கும்போது நமக்கு டைம் தெரியாது. ஒரு 8 மணி நேரம் தூங்கியிருப்போம். அந்த 8 மணி நேரம் தூக்கத்தில் கனவுல கூட என்ன பண்ணோன்னா, இங்கேருந்து சிங்கப்பூரோ இங்கேருந்து அமெரிக்காவோ சுற்றிட்டு ஊர் சுற்றிட்டு எங்கேயோ நம்ம போகாத இடத்துலாம் காட்டிட்டு வந்துடும். என்ன அர்த்தம்னா, அது பாட்டுக்கு போய் வாயு வேகத்தில் செயல்படும். அப்போ என்னென்ன, டைம் இல்லை அந்த இடத்துல. அதே போல் என்ன, தூக்கமும் அந்த தூக்கத்தில் கனவு கூட இல்லாத ஒரு நிலை இருக்கோ, அந்த இடத்துல இப்போதான் தூங்கின மாதிரி இருந்தது, பார்த்தா 5 மணி நேரமாக இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த இடத்துல மனசு இல்லை, மனசு போய் ஒடுங்கிட்டு அந்த இடத்துல. அப்போ டைமு ஸ்பேஸு எல்லாம் இந்த மனசோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதனால பகவான் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, என்னை அழித்து இப்போ அதை பண்ணிடு அப்படிங்கிறார். பகவான் என்ன பண்ண, டைமை உள்ள கொண்டு வரவே கிடையாது. டைம்லெஸ் ஸ்டேட்ல தான் பகவான் நின்று பேசுறார். காலமின்மை அப்படிங்கிற இடத்துல தான் ஞானிகளே பேசுவாங்க. உங்க காலம் அது பாட்டுக்கு இருக்கட்டும், ஆனா அவங்க நிற்கக்கூடிய இடம் காலமின்மைங்கிற இடத்துல. அதனால பகவான் கேட்கிற, என்னை அழித்து இப்போ என்னை மீட்டுடு, அவ்வளவுதான். என்னை அழித்திப்போ, என்னை கலவாவிடில் அப்படிங்கிறார். இப்ப நீ அழிச்சு என்னை கலவுன, என்னை நீ கலவாவிடில். கலவு அப்படிங்கிறது இந்த இடத்துல சேர்ந்துரு அப்படின்னு அர்த்தம். ஒரு நாயகியோடு ஒரு நாயகன் கலந்துடணும், சேர்ந்துடணும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? பிரைடல் மிஸ்டர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்து கலந்துரு, கலவாவிடில். பகவான் அடுத்ததா ஒரு வார்த்தை போடுறாரு பாருங்கோ, இதுவோ ஆண்மை அருணாச்சலா அப்படிங்கிறாரு. என்ன இந்த இடத்துல ஒரு பக்தனுக்கு ஒரு ஒரு என்ன பண்றான், அவன் கோவத்தோட பேசுறான் அப்படிங்கிறது காப்பாத்து அப்படிங்கிறான். அருணாச்சலா, இருக்கிறதுலேயே நான் உன்னதான் ஒரு வீரம் மிக்கவன், தீரம் மிக்கவன், வீரியம் மிக்கவன் நினைச்சுட்டு இருக்கேன். இந்த உலகத்துல யாரையுமே நான் அப்படி பார்க்கல. என்னுடைய குருநாதர்கள்லாம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறம் நீ கலவாவிடில், இதுவோ ஆண்மை அருணாச்சலா அப்படிங்கிறார். மீராவுனுடைய வாழ்க்கையில டைரக்டா மீரா சொல்றா, இந்த உலகத்துல இருக்கிற நீங்க ஆண்கள்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கெல்லாம் ஆணே கிடையாது. அந்த புருஷோத்தமான கிருஷ்ணன் மட்டுமே ஆண்மை மிக்கவன் அப்படிங்கிறார். இந்த இடத்துல ஆண்மை அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, உருவம் கிடையாது, பாடி அனாட்டமி கிடையாது. ஆண்மை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, சகலத்தையும் கட்டி ஆளக்கூடிய திறன் மிகுந்த இந்த பிரபஞ்சத்தை எவன் ஒருவன் வழி நடத்துகிறானோ அவனுக்கு தான் ஆண் அப்படின்னு பேர். அண்ணாமலை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் முதல்ல அப்படின்னா, அண்ணா அப்படின்னா வியந்து பார்க்கக்கூடியதுன்னு ஒரு அர்த்தம் இருந்தா, நம்ம அண்ணாந்து பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வியந்து பார்க்கக்கூடியது ஒண்ணா. இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அண்ணா அப்படின்னா தலைவன் அர்த்தம். எல்லா மலைகளுக்கும் சிகரமாக இருக்கக்கூடியது இந்த அண்ணாமலையா இருக்கிறதா, அதுக்கு அண்ணாமலை அப்படின்னு பேரு இல்லையா? அப்ப அவன் தான் என்ன பண்ணுவான், அவன் தான் ஆண். அண்ணாமலை எந்த ஒரு வஸ்துவா இருக்கோ எதுவோ அதுதான் இந்த இடத்துல ஆண் அப்படிங்கிறார். அதனால்தான் பகவான் டைரக்டா இந்த வார்த்தையை இந்த இடத்துல போட்டிருக்கார். இதுவோ அண்ணாமலைக்கு ஆண்மை அருணாச்சலா அப்படின்னு. ஓ, உன் ஆண்மை மிக்கவன் எல்லாரும் சொல்றாங்க, அப்போ இதுவோ ஆண்மை அருணாச்சலா அப்படிங்கிறாங்க. அப்ப நீ என்னை கலந்துடுப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது
ஒரு பக்தனுடைய நிலை இந்த இடத்துல பகவான் அழகாக காட்டுறாரு. இது வரைக்கும் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, பக்தன் வந்து ஏதோ ஒரு நாள் போன பாட்டில் பார்த்த மாதிரி ஒரு தியானத்துக்கு ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான். இந்த தியானத்துக்கு உட்கார்ந்தவன் இது என்னன்னே தெரியல, பா உன்னுடைய அழகை காட்டு அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் இந்த பாடல்கள் என்ன சொல்றான்னா, இப்போ இவன் தியானத்திலாம் உட்காந்துட்டான். ஆனால் என்ன பண்ணுறான், இவன் வந்து கலக்கணும் அதனோட வந்து அழகை காட்டினவன் சரி அழகை காட்டிட்டான் போன பாட்டில், இவன் அதுக்கு அழகை காட்டிட்டு நிப்பாட்டிடக்கூடாதேன்னு ஒரு கவலை இந்த இடத்துல பகவானுக்கு. என்ன பண்ணணுவன், சும்மா அழகே காமிச்சுட்டு இருக்காத, வந்து கலந்துடு. அவன் எவ்வளோ நாள் தான் தரிசனம் பண்ணிட்டு இருப்பான். நம்ம கோயிலுக்கு போகிறோம், தரிசனம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம், நம்ம பார்த்தோம். அது ஆக்சுவலாக உண்மையிலேயே இறைவன் என்ன விரும்புகிறான்னா, நீ பார்த்துட்டு போயிடுறியாப்பா, நீ அதுக்கப்புறம் திரும்பி உலகத்துக்கு போகிற, நீ வந்து தரிசனம் பண்ணுற, உனக்கு தேவையான விஷயங்கள்லாம் போகிற, ஆனால் என்னோட கலக்கணும்னு ஒரு பிரார்த்தனையை நீ இது வரைக்கும் வச்சதில்லையே அப்படின்னு தான் கேட்குறாங்க. அவனோட கலந்துடணும். அவனோட இதுக்கப்புறம் என்னென்னா, அவனுக்கும் இவனுக்கும் எந்த டிவிஷனும் இருக்கக்கூடாது. நான் டிவிஷன் ஸ்டேட் அப்படின்வாங்க. அதனால் கலவா விடில் இதுவோ வாண்மை. அப்போ எனக்கு கலக்கவும் தெரியாது அப்படின்ற ஒரு நிர்கதியில் இந்த ஜீவன் நிற்கிறது இந்த பாட்டு காட்டுது. சரணாகதியை நோக்கி இந்த பாடல் நம்மளை நகர்த்துது. கலவா விடில் எனக்கா இதுவோ ஆண்மை அருணாச்சலா, அதனால் நீ என்னை கலந்துடு, நீ என்னை கலந்துட்டாதான் நான் நீயும் நானும் ஒன்று, நீயே நான் நானே நீ அப்படிங்கிற நிலைக்கு வரணும் அப்படின்னு இந்த பாட்டில் சரணாகதியை நோக்கி நம்மை நகர்த்துகிற ஒரு அருமையான பாடல் இது. மீண்டும் சிந்திப்போம். நன்றி.